பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் கைம்மாறு கொடுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தையாய் தம்பிரான் தனக்கு அகுதியிலான் முந்தி எண்ணுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே அப்படின்னு பாடுறார். யாய் அப்படின்னா ஆய் தாய், செல்வன் அப்படின்னா ஞான ஐஸ்வர்யத்தை உடையவன். என்ன சொல்கிறாரு? எந்த யாய் அப்படிங்கிறார். ஈசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பரமேஸ்வரன் எனக்கு தந்தையாய், எனக்கு அவன்தான் தந்தை. அப்புறம் யாய் அப்படின்னா தாயும், எனக்கு அவன் தந்தை மட்டுமல்ல தாயும் அவனே. அப்புறம் என்ன? எம்பிரான், எம்பிரான்னா தலைவன். சிவபிரான் யாரு? என்னுடைய தலைவன். அப்படியேப்பட்ட சிவபெருமான் எனக்கு மட்டும் தந்தையும் தாயும் தலைவனும் அல்ல. அடுத்த லைனில் என்ன சொல்கிறாரு? யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் அப்படிங்கிறார். எனக்கு மட்டுமா அவர் தாய் தந்தை அம்மையப்பன்? அவன் யாவர்க்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் யாரு? அவனே தந்தை, அவனே தாய், அவனே தம்பிரான். அம்மையப்பனும் அவனே, தலைவனும் அவனே. அப்படின்னா என்ன? உலகின் முதல்வன், உலகத்தின் தலைவன், உலகத்துக்கே அம்மையப்பன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? தனக்கு அகுதியிலான். அப்படியே உருகிறார் மாணிக்க வாசகர். அடடா, எங்கள் எல்லாருக்கும் நீ தாயுமா இருக்க, தந்தையுமா இருக்க, தலைவனுமா இருக்க. அப்போ உனக்கு யார் தாய் தந்தை தலைவன்? உனக்கு யாருமே இல்லையே. அகுது இலான் அப்படின்னா உறவு இல்லையே. எங்கள் எல்லாருக்கும் நீ உறவாக இருக்க, உனக்கு யார்? இப்போ உனக்கு நாங்கள் எல்லாரும் உறவுகள் தான். ஏன்னா நாங்கள்லாம் குழந்தைகள். நீ தான் எங்களை உருவாக்கியிருக்க, நீ தான் படைச்சிருக்க, நீ தான் உன்னுள்ள நாங்கள் ஐக்கியம். ஆனால் உனக்கு அம்மா அப்பா இல்லையே, நீ யாரை போய் தலைவன்னு சொல்வ அப்படின்னு சொல்லி அப்படியே நெகிழ்ந்து போகிறார். முந்தி எண்ணுள் புகுந்தனன். அவன் என்ன தெரியுமா பண்ணா? நான் போய் அவனுக்குள்ளே புகுந்துக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடியே, நான் அவனை நினச்சி நெகிழறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணான்? அவன் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு மற்ற தனக்கு அம்முறை உரிமை ஒன்றும் இல்லாதவன் அவன். அதனால் அவன் என்ன பண்ணான்? உறவுகள் இல்லாதவன் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, உரிமை எடுத்துக்கொண்டு நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் எனக்குள்ளே புகுந்துக்கிட்டான். முந்தி எண்ணுள் புகுந்தனன். அவனே எண்ணுள் புகுந்தனன். அப்படி தானே? இவருக்கு ஒன்றும் அந்த ஐடியாவே இல்லையே. சிவபெருமானுக்காக இவர் ஒன்றும் காட்டில் போய் தவம்லாம் செய்யலையே, அப்படியே ஒற்றை காலெல்லாம் நிற்கலையே, சாப்பிடாமல்லாம் இல்லையே. அவர் பாட்டு அழகாக அமைச்சராக இருந்தார். நேராக குதிரை வாங்க போனார். நீயே கூப்பிட்டுக்கிட்டியே, நீயே கூப்பிட்டு என்ன பண்ண? நீயே எனக்குள்ளே வந்துட்ட. புகுந்தனன் அவன் எப்படிப்பட்டவன்? கருணாமூர்த்தி. நான் போய் அவன்கிட்ட கேட்கணும், அதெல்லாம் இல்லாமல் அவனே புகுந்தனன். யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. அவனை எப்படி அரும் செல்வனேன்னா ஞான ஐஸ்வர்யத்தை உடையவன். அவன் ரொம்ப பெரிய அருட்செல்வன். ஆனால் அவனை எப்படி நம்ம அறிய முடியும் அப்படின்னு பார்த்தா, வாக்கால் மட்டுமல்ல, சிந்தையாலும் சரி. சிந்தனையாலையும் அவனை அறிய முடியாது, அறிவாலையும் அறிய முடியாது. அதனால் யாராலையும் எப்படியுமே அறிய முடியாது. அப்படிப்பட்ட ஞான ஐஸ்வர்யத்தை உடையவனே அந்த சிவபெருமான். அவன் என்ன பண்ணான்? நான் அவனை அறிவதற்கு முன்பே என் உள்ளம் குடிக்கொண்டுள்ளான். நீ எப்படிப்பட்டவன், நீ யார், எப்படி செஞ்சால் தவம் பண்ணா நீ வருவ, அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை. உன்னுடைய பெரும் சிறப்புகளெல்லாம் கூட எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நீ என்ன பண்ண? உன்னை நான் அறிவதற்கு முன்பே நீயே எனக்குள்ளே உட்காந்துட்டியே அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் யார் என்னன்னு நான் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கல. ஆனால் கருணையோடு என்ன பண்ணான்? அவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டான். அப்படின்னும்போது இங்கே சுவாமி சித்பவானந்தர் சொல்கிறாரு, அவன் நாமெல்லாம் அவனுக்கு மைந்தர்கள் தானே. திருவாசகம் எழுதிய அந்த மாணிக்க வாசக பெருந்தகை யார்? அவன் மகன் தானே, மைந்தன் தானே. அப்போ மைந்தனுக்கு முன்பே தோன்றியிருப்பவர் யார்? தந்தை தானே. அதனால் அது ரொம்ப இயற்கையின் நியதி. எனக்கு அவனை பற்றி ஒன்றும் தெரியாது, அவனுக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னா அப்படித்தானே. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம அங்கேருந்து ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறோம். குழந்தையாக நம்ம பிறந்த உடனே நமக்கு எப்படி தெரியும் நம்ம அம்மா அப்பாவை பற்றி? ஆனால் அம்மா அப்பாவுக்கும் நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரியும். நம்ம வளர வளர
அவங்கெல்லாம் நமக்கு எல்லா குணங்களையும் சொல்லித்தராங்க, எல்லா விஷயங்களும் காட்டுறாங்க. இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு நடந்துக்கணும்னு அவங்க சொல்லித்தராங்க. இல்லை நமக்கு அம்மா அப்பாவுடைய ஃபுல் நேச்சரும் தெரியாது. ஏன்னா அவங்க குழந்தை பருவம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய தாய் தந்தைக்கு நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரியும். அதனால் மைந்தனான நான் வருவதற்கு முன்பே அவன் வந்து விட்டான். அவன் இருந்தான் இல்லையா, என்னை அவன் தானே உருவாக்கின தந்தை. அதனால் ஈசனே இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் உயிர்கள் அனைத்துக்கும் ஆதி மூலமாகிறான். அவனை ஆதாரமாக கொண்டே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் உருவாகி இருக்கின்றார்கள். நாம் எல்லாரும் தோன்றி இருக்கிறோம். அதனால் நம்மை பற்றி முழுமையாய் அறிந்தவன் அவனே. இப்போ மாணிக்கவாசகருக்கு என்ன ஸ்பெஷலாக கிடைச்சிது அப்படின்னா, அவனுடைய பேரருள் கிடைத்தது. தானே என்னுள் வந்து புகுந்து எனக்கு அருளினன் அப்படின்னு சொல்லி என்ன கைமாறு கொடுக்கறது? அவனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலையே. அவன் அழகாக வந்து என்னுள்ள வந்து உட்கார்ந்தானே, அப்படியெல்லாம் செஞ்சு அவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எல்லாருக்குமா அவன் வந்து உட்கார்ந்துட்டான்? எல்லாருக்கும் அவன் அம்மா அப்பான்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ எல்லாருக்குமா காட்சி கொடுத்தான்? எல்லாருக்குமா அந்த அந்த ஆன்மா உள்ள வந்து அவன் வந்து தங்கினான் இல்லையே. ஆனால் எனக்கு மட்டும் எப்படி வந்தான்? எப்படி பேராற்றல் வாய்ந்தவன் ஆயிற்றே. அவன் அழகாக என்ன பண்ணான்? எனக்குள்ளே வந்தான். ஆனால் அப்போ யோசித்து பார்க்குறேன், யாவரும் அறிவரும் செல்வனே, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத செல்வன், ஆனால் என் உள் புகுந்தனன். அப்படிங்கும்போது இவனுக்கு அப்படி ஒரு நன்றி பெருக்கு. எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருந்தாரு, எனக்கும் கொடுத்தாருன்னா அதில் ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஆனால் யாருக்குமே காட்சி கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் யாராலையும் அறிய முடியாது. எப்படி? மனதாலையும் அறிய முடியாது, சொற்களாலையும் அறிய முடியாது, அறிவாலையும் அறிய முடியாது. அப்படியேப்பட்ட அவன் என்னுள் புகுந்து எனக்கு திருவடி தீட்சை தந்தானே, அவனுக்கு நான் என்ன கைமாறு கொடுக்க முடியும் அப்படின்னு ஏங்கி போகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. நாமும் சிவபெருமானை மனது நெகிழ்ந்து நெக்குருகி பாடுவோம், அவன் திருவடிகளில் சரணடைவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.